அனைவருக்கும் இனிய வணக்கம். எமது அழைப்பை ஏற்று இங்கு சங்கம் தந்திருக்கும் மத தலைவர்கள் இவரோடு சங்கம் சார்ந்து அமைப்புகள் சார்ந்து தலைவர் செயலர் துறை சார்ந்த நிபுணர்கள் அனைவரையும் ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அன்று சுமார் 2 மணி நேரங்கள் கூட்டத்தை நடத்தி செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதோடு தங்களது ஆகி இக்கூட்டத்தை ஒரு சிறந்த வகையில் கொண்டு செல்வதற்கு வரவேற்புரை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டு பிரச்சாரங்கள் பொலிகண்டியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரச்சாரங்கள் நடைபெற்று வட மாகாணத்தில் நடைபெற்று இறுதி தருவாயில் கிழக்கு மாகாணத்தை நோக்கி பொத்திவிலில் நிறைவு பெற இருக்கின்றது. அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த குறிப்பாக மட்டக்களப்பைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்தான் அந்த பொது தமிழ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதனை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் அவருக்கான ஆதரவினை நாங்கள் ஒவ்வொரு தமிழர்களாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அவா எங்களுக்குள் இருக்கின்றது. அதேபோல் கடந்த காலங்களில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் ஒரு பலமான ஒரு சக்தியாக தமிழீழ விடுதலை புலிகள் காலகட்டங்களில் ஒருங்கிணைக்கப்பட்டு பல பிளவுகள் இருந்தாலும் ஆனால் ஒரு தேசமாக ஒற்றுமையாக இருந்து அதிகமான 22 ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அது மிகவும் கூறுகளாக சிதைந்து போய் இன்று மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில்தான் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வவுனியாவில் ஒன்று கூடிய சிவில் சமூகங்கள் இந்த மீண்டும் தமிழ் தேசியத்தை சார்ந்த கட்சிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து எதிர்கால அரசியலில் இந்த நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக எதிர்கால அரசியலை ஒரு திரட்சியான ஒற்றுமையான ஒரு பலமான ஒரு அரசியலை முன்னோக்கி கொண்டு போகணும் என்ற ஒரு லட்சிய நோக்கத்துக்காக அந்த செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. 2வது கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பொழுது அங்கு பல குழுக்கள் உருவாக்கப்பட்டது. அந்த குழுக்கள் தமது கடமைகளை செவ்வனே இன்று வரையும் செய்து கொண்டு வருகிறார்கள். 3வது கூட்டம் இதே இடத்தில் மட்டக்களப்பில் நடைபெற்றது. அதாவது நான் சொல்றது தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய கூட்டங்கள். இதுக்கு ஆரம்ப கர்த்தாவாகவே இருந்து மூல காரணமாக இருந்து செயல்படுவது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்லப்படுகிற 188 அமைப்புகளுக்கு மேற்பட்ட சிவில் சமூகங்கள் தான் இந்த அரசியல் ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்ததாக ஒரு வேட்பாளர் தெரிவு செய்யும் விடயம் நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும். அதில் பலரது பெயர்கள் முன்மொழியப்பட்டது. ஆனாலும் சில சூழ்நிலை சில சட்ட சிக்கல்கள் போன்ற பல பின்புற காரணங்களால் அந்த சந்தர்ப்பத்தினை எமது மதிப்புக்குரிய முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அரியநேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர் இதற்கு முதலே பாராளுமன்றத்துக்கு தெரிவாகும் பொழுது தேசிய தலைவர் அவர்களால் அடையாளம் காணப்பட்ட ஒருவராக இருந்ததன் காரணத்தினால் அவரது கடந்த கால வாழ்க்கையில் அவரது தேசியத்தில் எள்ளளவும் விட்டுக் கொடுக்காத ஒரு மனிதராக இருந்த லட்சியத்தோடு அவர் இருந்ததன் பெறுபவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை அறியக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2021ஆம் ஆண்டு நாங்கள் ஸ்ரீலங்காவை ஐசிசிக்கு பாரப்படுத்தணும் என்ற ஒரு உண்ணாவிரத போராட்டத்தினை மாமாங்கம் கோயில் முன்னால் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் எனக்கு 6வது நாள் நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மதிலுக்கு பின்னால் கோயிலில் நான் இருந்து கொண்டிருந்தேன். அந்த நேரம் இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் நமக்கு பின்புலமாக பலமாக இருந்தார்கள். ஏனென்றால் போலீசாரும் இராணுவத்தினருடைய அடாவடித்தனங்கள் அல்லது அவர்களை மிரட்டல்கள் அதிகரித்த நேரத்தில் ஊடகவியலாளர்களுடைய வருகை தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த நேரத்தில் அமைந்திருந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய இணைந்திருந்து அந்த நீதி நாட்கள் வரையும் கடத்தியவர் தான் இந்த அரியநேந்திரன் அண்ணன் அவர்கள். அதேபோல் பொத்திவிலில் நாங்கள் பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியை தொடங்கி கொண்டு இருக்கும் பொழுது
அதில் தள்ளுண்டு போன சிறுநேசன் சார் எல்லாம் போலீசாரால் தள்ளிவிட்டு மிதிக்கப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு இடத்தில் அந்த நேரத்தில் அரியநேந்திர மன்னன் அவர்கள் காலில் சிறுப்பர் மறுபட்ட நிலையில் இங்கிருந்து பொலிகண்டி வரையும் அவர் நடந்து வந்தார் என்று அவர் தமிழ் தேசியத்துக்காக தன்னால் என்னென்ன மாதிரியான தியாகங்களை செய்ய இயலுமோ அந்த மாதிரியான ஒரு முற்போக்குத்தனமான ஒருவராக நாங்கள் தமிழ் தேசியத்தில் அவர்கள் பல பதிவுகளை அவர் பதிவு செய்திருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் சிவில் சமூகங்களாக எல்லோருமா இணைந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் அதிகப்படியான வாக்குகளை பெறுவதன் மூலமாக எமது தமிழ் தேசிய இருப்பையும் தமிழ் மக்களது எதிர்கால அரசியலையும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தொடர்ச்சியாகவே அவருக்கு நாங்கள் ஆதரவினை நல்கி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் முக்கியமாக ஒரு கட்சி எதிராக, அதாவது பகிஷ்கரிப்போம் என்ற ஒரு கொள்கையுடன் இருக்கும் பொழுது தமிழரசு கட்சி இரண்டுக்கும் இடப்பட்ட ஒரு நிலையில் கடுமையான ஆதரவான நிலைப்பாட்டிலும் கடுமையான எதிர்ப்பு நிலைப்பாட்டிலும் என்ற இருகூறு பேர்களாக அந்த நிலைப்பாடுகள் இருக்கின்றது. ஆனாலும் நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கின்றது. எப்படியோ ஏனையவர்களும் இந்த தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பயணிக்கின்ற இந்த பயணத்தில் அவர்களும் வந்து இணைந்து கொண்டு தொடர்ச்சியான தமிழ் மக்களுடைய அரசியலுக்காகவும் தேசியத்துக்காகவும் பலமாக முன் நிற்பார்கள் என்பதில் நமக்கு ஐயமில்லை. ஆனாலும் ஒரு சிலருடைய செயல்பாடுகள் பல விசனங்களை ஏற்படுத்தும் தன்மையாக இருந்தாலும் அது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் அதற்கு சரியான பதிலை கொடுக்கும். ஏனென்றால் நான் நினைக்கின்றேன், எதிர்வரும் இந்த நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதே அதிலிருந்து நிரூபணமாகும். எனவே அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டுமாக இருந்தால் இன்று நாங்கள் குறிப்பாக ஒரு 67 தொடக்கம் 70% மக்கள் தான் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கில் வாக்களிப்பது வழமை. அந்த அடிப்படையில் நாங்கள் 13 லட்சம் வாக்குகள் வடக்கு கிழக்கில் இருக்கின்றது. அதில் 3 லட்சம் வாக்குகள் வாக்களிக்காதவர்களாக போனாலும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் நான் நினைக்கின்றேன் 100% நாங்கள் பார்த்தாலும் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறும் பொழுது நாங்கள் விகிதாசாரப்படி 50% மேற்பட்ட வாக்குகளை பெறுவதன் ஊடாக எமது அடுத்த கட்ட நகர்வுக்கு அது ஒரு வெற்றியை உந்தி தழுவக்கூடிய ஒரு பெறுவராக அமையும். எனவே இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். வரலாற்று பதிவில் வரலாற்று கடமை என்பது ஒன்று இருக்கின்றது. அந்த வரலாற்று கடமைகளில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எமக்கு இருக்கின்ற வரலாற்று கடமைகளை சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில் மிக அறுதி பெரும்பான்மை 50% மேலே பெறுவது என்பது கடினமான ஒரு விடயமாக இந்த முறை தேர்தல் அமைய இருப்பதன் காரணத்தினால் விருப்பு வாக்குகள் என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த ஒரு சின்னத்துக்கு சங்க சின்னத்துக்கு மட்டும் புள்ளடியை விட்டு ஏனையதை நாங்கள் பகிஷ்கரிக்கிறது என்றுதான், அதாவது அடுத்ததுக்கு எந்த ஒரு புள்ளடிகளோ இலக்கங்களோ போடுவதில்லை என்றுதான் தீர்மானித்திருக்கின்றது. எனவே மக்களுக்கு நாங்கள் அதைத்தான் தெளிவுபடுத்த இருக்கின்றோம். தேர்தல் ஈடுபடும் பொழுது இதில் இருக்கின்ற சில சட்ட சிக்கல் சம்பந்தமான தெளிவுகளையும் நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம். நாங்கள் இதில் அதிகமாக கொண்டு அலட்டிக்கொள்ள தேவையில்லை. சங்குக்கு நேரே ஒரு புள்ளடி மட்டும் போட்டால் போதும், அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கு மேலே நாங்கள் எந்த ஒரு இதையும் நாங்கள் போடவில்லை. ஒட்டுமொத்தத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேரடியாகவே இதை பகிஷ்கரிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாங்களும் இதை நேரடியாக பகிஷ்கரித்து எமது இனத்திலிருந்து ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவது மூலம் எமது அரசியலை எதிர்காலத்தில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு அரசியல் சூழலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மற்றபடி சிங்கள வேட்பாளர்கள் அனைவரையும் நிராகரிப்பதுதான் இந்த சங்கு சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளருடைய நோக்கமும் எமது நிலைப்பாடும் அதுதான். எனவே அந்த வகையில் இந்த தேர்தல் சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாட வேண்டும். கலந்துரையாடல்கள் மூலமாகத்தான் நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி எல்லோருடைய ஒத்துழைப்புகளை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பதனை எதிர்காலத்தில் பார்க்க வேண்டும். ஆனால் மட்டக்களப்பில் நிலைமை மற்ற இடங்களோடு பார்க்கும் பொழுது கவலையான ஒரு நிலைமையாக காணப்படுகிறது. சில நேரங்களில் நாங்கள் சஜித்துக்கு வாக்களிக்கலாம் என்றதும், இல்லை பிரதமர் இப்போ இருக்கிற ஜனாதிபதி பரவாயில்லை அவருக்கு வாக்களிப்போம் என்றதும், இல்லை 2 பேரும் தேவையில்லை நாங்கள் அனுராக்கு வாக்களிப்போம் என்று சொல்கிற ஒரு நிலையிலும் காணப்படுகிறது.
ஆனால் தனித்தனியாகவே ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த நீண்டகால அரசியலில் 50 வருட காலங்களுக்கு மேல அனுபவம் வாய்ந்தவர் ரணில் விக்ரமசிங்கே, தற்போதைய ஜனாதிபதி. சந்திரிகா அம்மையார் அவர்கள் அந்த கிட்டத்தட்ட சமஷ்டிக்கு இணையான ஒரு தீர்வு திட்டத்தினை கொண்டு வரும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அதை தடுத்து நிறுத்தியவர் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான். நீண்ட காலத்துக்கு போக தேவையில்லை. இந்த மயிலத்தமிழ் மாதவனையில் இருக்கிற நீதிமன்ற தீர்ப்பினை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றவரும் இந்த ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான். அதே போல்தான் இந்த வாகரை பிரதேசத்தில் இருக்கிற எல்மினேட் அகழ்வாக இருக்கட்டும், அல்லது போனால் அந்த ராழ்பண்ணை திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் சூழலுக்கும் எமது இனத்துக்கும் எமது வாழ்வாதாரத்துக்கும் மிக மோசமான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி அவர்களுடைய எதிர்காலத்தையே சூனியமாக்குகின்ற ஒரு வேலை திட்டத்துக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டிருப்பவரும் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான். அவருக்கு வாக்களிப்பதன் மூலமாக இந்த வங்குரோத்து பொருளாதாரத்திலிருந்து மீளலாம் என்ற ஒரு தற்பபிப்பிராயத்தினை திட்டமிட்ட வகையில் மக்கள் மத்தியில் அவர்கள் திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே அந்த 50 வருட கால அனுபவசாலி இந்த பாராளுமன்றத்தில் இருந்த காலகட்டங்கள் வரையும் இந்த வங்குரோத்து நிலைக்கு இந்த நாடு போனதுக்கு இவரும் ஒரு காரணம் தான். இவர் அலோசியஸ் மகேந்திரன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர் சிங்கப்பூருக்கு தப்பி போனதுக்கு பிறகு அதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் செய்து கொடுத்து அந்த ஊழலுக்கு பின்னால் இருந்த பெரிய ஊழல் பேர் வழி இப்போதைய ஜனாதிபதியாக இருப்பவர்கள் தான். அதே நேரத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு புத்த சாசன அமைச்சில் இருக்கும் பொழுது 1000 விகாரைகளை இந்த வடக்கு கிழக்கில் நிர்மாணிப்பதற்காக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் முக்கியமான ஒருவராக இருந்து அதை நிறைவேற்றி வைத்தவர் தான் இந்த இவர். அதே நேரத்தில் நீங்க அனுரகுமார திசாநாயக்கா, நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு இணைப்பை சட்டபூர்வமாக பிரித்த கட்சி. அது மட்டுமல்ல, அவர்கள் பகுதியிலே இருந்து 45,000 போராளிகள், அதாவது அவர்களுடைய அமைப்புக்காக போராடியவர்களுக்காக இன்று வரையும் அவர்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்காத, அவர்களுக்கான மரண சான்றிதழை பெற்றுக் கொடுத்தவர் தான் இப்போது இருக்கிற கட்சி தலைவர். அதே போல்தான் படைக்கு அவர்கள் ஆட்கள் அந்த நேர யுத்தத்தில் ஆள் சேர்த்து கொடுத்ததும் அந்த தரப்பு தான். அப்ப இந்த வகையில கடந்த கால 76 வருட அனுபவ ரீதியாக எந்த ஒரு சிங்கள பேரினவாத சக்திகளும் தமிழர்களுக்கான தீர்வினை தருவதற்கு எந்த எல்லளவும் அவர்கள் எந்த ஒரு முன்னகத்திலையும் செய்யவில்லை என்பது வரலாறு. ஆனால் தேர்தல் வரும்பொழுது நாங்கள் 13ஐ தருகிறோம், அல்லது சமஷ்டியை பற்றி யோசிப்போம், அல்லது போலீஸ் அதிகாரத்தையும் செய்து தருகிறோம் என்று ஆளுக்கால் போட்டி ஓட்டு கொண்டு வருவதெல்லாம் எப்ப நடக்குது என்றால், நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகிறோம் என்று முன்மொழிந்த பிறகுதான் அந்த கருத்துக்கள் வைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முதல் அவர்கள் எதுவுமே பேசவில்லை. நான் பல கூட்டங்களிலும் பல இதுகளிலையும் நான் பேசியிருக்கிறேன். நான் பேசும் பொழுதெல்லாம் இவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் முன்வைக்கவில்லை. ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் நிப்பாட்ட போறோம்னு சொன்னதுக்கு பிறகுதான் சஜித் அவர்கள் கிளிநொச்சியில் வச்சு அதை கதைக்கிறார். அனுரா அவர்கள் கூட தச்சமயம் கதைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் 13வது என்பது அரசியல் ஜாப்பில் இருக்கிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேர்தலில் எங்களுக்கு வாக்களிக்க தேவையில்லை. தமிழ் மக்களால் அது எப்போது நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயம். அது சட்டத்தில் இருப்பதை, சட்டத்தில் இருந்தவர்கள் உலக காலம் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் அதை நடைமுறைப்படுத்தாதது, அது ஒரு சட்ட விரோத செயல்பாட்டோடு அவர்கள் தமது ஆட்சி காலத்தை கடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது அவர்களுடைய ஒரு என்ன சொல்றது, அதை அவர்கள் மதிக்கவில்லை என்றதுதான் அதில் அர்த்தம். அதை கொண்டு எமக்கு தீர்வாக பேசுவதற்கு அதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு விடயமும் கிடையாது. அந்த வகையில் நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில மிக மோசமான ஒரு பின்னடைவுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். திட்டமிடப்பட்ட இன அழிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுல மிக முக்கியமாக முதன்மையான இடத்தில் மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது. ஒரு இனத்தை கொலை செய்வது மட்டும் இன அழிப்பு இல்லை. இந்த தொல்லியல் திணைக்களங்களின் மூலமாக, மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் மூலமாக, அல்லது போனால் வன ஜீவராசிகள் திணைக்களம், வன இலாகா திணைக்களங்கள் மூலமாக காணிகள் அபகரிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மகாவலி பி வலயத்தின் மூலமாக சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வரப்போகிறார்கள். மகாவலி பி வலயம் இப்பொழுது நடைமுறைப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். மயிலத்தமிழ் மாதவனை பணியாளர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி அதனுடைய அமைச்சர் அவர்களிடம் சென்று பேசப்பட்டு அங்கு ஒரு குளம் வெட்டி தருவதாக சொல்லி அவர்களுடைய போராட்டம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பின்னால் இருக்கிறது பேரினவாத சிங்கள குடியேற்றம். இன்னொரு 2 மாதத்தால் மழை வரும் பொழுது மீண்டும் அந்த சிங்கள மக்கள் அந்த இடத்தில் குடியேற போகிறார்கள். அவர்கள் மகாவலி திட்டத்தின் முதன்மையான 2 நோக்கங்கள், ஒன்று சிங்கள குடியேற்றம், 2வது விவசாய குடியேற்றம். அங்கு கால்நடைகள் வைத்திருப்பவர்கள் அதிகப்படியானவர்கள் தமிழர்கள், விவசாயம் செய்ய வாரவர்கள் சிங்களவர்கள். 2 பேரும் ஒன்றா இணையும் பொழுது அந்த பகுதியில் என்ன நடக்க போகுது, ஒரு இன முரண்பாடு நடைபெறும். அதே நேரத்தில் விகிதாசாரம் குறைந்து போகின்றது. அந்த மாதிரியான பல விடயங்கள் இந்த மாவட்டத்துக்கு அதிகளவான பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது. மற்றது இந்த ராழ்பண்ணை திட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால்
இந்த அம்பத்தி குஞ்சுகள் இனப்பெருக்கம் பெருகி இந்த எல்லா பகுதிக்கும் லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் செயற்கையான ராழ்பணி திட்டத்தை அங்கு கொண்டு வந்து இந்த தண்ணியை எடுத்து அந்த ராழ்பணியை செய்து போட்டு அதனுடைய கழிவு நீரை மீண்டும் அந்த ஆற்றுக்குள் போடும் பொழுது அங்கு உருவாகின்ற அந்த சின்ன சின்ன குஞ்சு பொறிக்கின்ற முட்டைகள் குஞ்சு இனங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அழிந்து போகும் பொழுது இயற்கையாகவே எமக்கு இருக்கிற தொழில் வந்து இல்லாமல் போய் இந்த தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் போய் அது மட்டுமில்ல போசாக்கு இல்லாத நிலை ஒன்று ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக பின்னடையும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா இங்க இருக்கிற மக்களுக்கு தான் நடக்கும். இது ஏன் நடக்குதுன்னா நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு காரணத்தினால்தான். மற்றபடி மற்ற பிரதேசங்களில் இந்த மாதிரியான ஆபத்தான திட்டங்களை இந்த அரசாங்கங்கள் கையில் எடுப்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. சூழலுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் அது சூழலுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அறிக்கை அங்கு வழங்கப்படுகிறது. மண் அகழ்வு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வாகரை பிரதேசத்தில் கதிரவழி கழிச்சு வெறுகல் பாலத்தில் 2 பகுதியிலையும் விவசாய குடும்பங்கள் இருக்கின்றது. அந்த இப்போ நான் ஒரு 2 கிழமைக்கு அங்கே போயிருக்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, குடிக்கிறதுக்கு நாங்கள் முதல் இந்த இதுல இருந்து தான் எடுப்போம், இந்த ஆற்றுல இருந்து ஏரியில இருந்து. ஆனால் இன்றைக்கு அது உப்பு தண்ணியா இருக்குது. இப்போ அவர்கள் விவசாயம் செய்யலாது, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. ஏனென்றால் அந்த வெறுகல் ஆற்றுக்குள்ள மண் எடுத்து கடல் மட்டத்தை விட கீழே இறங்கிட்டு அந்த வெறுகல் ஆறும். அதனால் கடல் தண்ணி உள்ளே வருகின்றது. அப்ப இதுகளெல்லாம் தெரியாம நடக்கிறது இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சு நடக்கிறது. இதுக்கு பின்னால அரசினுடைய அதிகாரிகள் அப்படியே இருக்கிறார்கள். இது ஏன் நடக்குது என்றால் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கணும் என்றதுக்காக தான் நடக்குது. இவர்களுக்கு சூழல் மீது அக்கறையும் இல்லை, சுற்றுப்புற சூழல் மீது எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இருக்கும் வரையும் எமக்கு மட்டுமில்லை, முழு நாட்டுக்குமே பெரும் இழப்பு தான். இந்த பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, தென்பகுதியில் இருக்கிற சிங்கள மக்களும் பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த அரசியலில் யாரோ ஒரு ஆள் நாங்கள் யாருக்கும் வாக்களித்தோம் என்று சொன்னால் யாராவது ஒருவர் வருவார் என்றும், அல்லது யாருக்கும் வாக்களிக்காமல் விட்டால் யாரோ ஒருவர் வருவார் என்றும் கதை பரப்பப்படுகிறது. உண்மை அதுவல்ல. நாங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் யாரோ ஒருவர் சிங்கள ஜனாதிபதி தான் வரப்போறார், யாருக்கும் வாக்களிக்காமல் விட்டாலும் யாரோ ஒரு சிங்கள ஜனாதிபதி தான் வரப்போகிறார். எனவே நாங்கள் எடுத்திருக்கின்ற அரசியல் செயல்பாட்டுக்கும் அங்கு ஆட்சி அமைப்பவர்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் எங்களது வாக்குகள் அவர்களுக்கு இன்று முக்கியமாக தேவைப்படுகிறது. எங்களது வாக்குகள் இன்றைக்கு அவர்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதற்காக இன்று நேற்று கூட ஜனாதிபதி அவர்கள் வந்து இங்கே பிரச்சாரம் செய்துவிட்டு செல்கிறார். ஆனால் நாங்களும் வந்து எங்களது மக்களையும் பார்த்தீர்களாக இருந்தால் கூட்டம் கூட்டமாக சாரையாக போலியான அபிவிருத்தி என்று சொல்வதற்கு திரைசேரியில் நிதியா இருக்கின்றது. திரைசேரியில் ஒன்றுமே இல்லை, கடன் பட்டு தான் காசு எடுக்கப்படுகிறது. ஆனால் போலியான அபிவிருத்தியை இவர்கள் சொல்லி இந்த ஆட்சியில் வரும் வரையும் இது நடக்கும். ஆட்சி வந்து ஒரு ஆள் ஆட்சி பீடம் ஏறியதுக்கு பிறகு எதுவுமே நடக்காது. இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு அதிகமான பொருளாதார வீக்கம் ஒன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் உற்பத்தி செய்யப்படணும், ஏற்றுமதி செய்யப்படணும், அந்நிய செலவாணி நாட்டுக்கு வரவும். இதுதான் அந்த பொருளாதார சுழற்சியாக இருக்கணும். இங்கே வந்து எதுவும் உற்பத்தி செய்யப்படுறதும் இல்லை, எதுவும் ஏற்றுமதி செய்யப்படுறதும் இல்லை. ஏற்றுமதி செய்யப்படுவது ஒன்றே ஒன்றுதான், மனிதர்கள் தான் ஏற்றுமதி. அதாவது ஒரு கட்டடத்தின் அத்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கானதோ அதுதான் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒன்றில் வந்து நேரடியாகவே புலம்பெயர்ந்து போய் தொழில் எடுத்து அனுப்புகிறார்கள், அல்லது போனால் இங்கே வாழ முடியாது என்று வெளிநாடுகளுக்கு சென்று விடுகிறார்கள். அது ஒரு வருமானமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி இங்கே இருக்கிற பொருட்களை உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்து நாங்கள் பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு திட்டமும் இந்த அரசியல்வாதிகள் அரசியல் இதுவரையும் இன்று வரையும் அது நடைபெறவில்லை. அப்படியாக இருந்தால் வாங்கின கடனை எப்படி திருப்பி கொடுக்கிறது? வாங்கின கடனுக்கு திருப்பி கொடுக்குறா மீண்டும் நாங்கள் தான் வரி கட்டணும். அந்த வரி கட்ட பணவீக்கம் அதிகமாக இப்ப இருக்கிற சூழலை விட இன்னும் ஒரு 3-4 வருடத்துக்கு பிறகு அதிகமான பணவீக்கம் வருவதற்கு தான் நாட்டில் வாய்ப்பு இருக்குது. அதனால பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி ஒருவரை தற்போதைய ஜனாதிபதிக்கு வாக்களிங்கள் சொல்லுறாரு. உண்மையாக சொல்ல போறோம்னா சிறந்த ஒரு கடன் வாங்க தகுதியான ஒருவர் அவரை நம்பி கடன் கொடுக்கலாம் என்ற ஒரு கடனாளிகளையும் நாங்கள் நிறுத்துறதுக்கு வாக்கு கேட்க சொல்லுறாங்க. அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி இந்த சுமையை சுமக்க போறது நாம தான், எல்லா மக்களும் சேர்ந்துதான் இந்த சுமையை சுமக்க போறோம். எனவே இந்த பொய்யான அரசியலுக்கு பின்னால நின்று யாரோ ஒருவரும் அங்க வரப்போறார்கள். ஆனால் அதுக்கு நாங்கள் துணை போக தேவையில்லை. எமது அரசியலையும் எமது தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயல்படணும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ் நேசன் என்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கார். ஆகவே நாங்கள் ஒரு தேசிய இனம். எங்களை திட்டமிட்ட பல சூழ்ச்சிகள் எங்களை பிரித்து கையாளுவதற்கு எத்தனிக்கலாம். அது அரசியலால் எத்தனிக்கலாம், அல்லது வேற காரியங்களால் எத்தனிக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற அந்த புள்ளியின் ஒற்றை குடை என்று நாங்கள் திரட்சியாக நின்று அடுத்த கட்டத்தை நோக்கியதாக எங்களது தீர்வு பயணத்தை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அவ்வாறெனில் உள்ளக பொறிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இனமாக நின்றால் தான் சர்வதேச அரங்குகளில் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை நாங்கள்
நிரூபிக்க முடியும். நாங்கள் இனமாக இருந்தால்தான் இனப்படுகொலைக்குள்ளான இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் பரிகார நீதி கூற முடியும். நாங்கள் இனமாக இருந்தால்தான் எங்களுடைய மக்கள் இருக்கின்ற மக்களுக்காவது ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் சர்வதேச பொறிமுறையினூடாக நாங்கள் கையாள முடியும். நாங்கள் இனமாக நின்றால்தான் இந்த பொது வேட்பாளர்களூடாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சர்வதேசம் நாங்கள் இனம் என்ற அடிப்படையில் சர்வதேசம் நேரடியாக தலையிடக்கூடிய அந்த வெளிகளை வைத்தால்தான் சர்வதேசம் நேரடியாக தலையிடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டினுள் வாழுகின்ற ஒரு நாட்டு இறவை கொண்ட நாட்டினுள் சர்வதேச நீதியரங்குகள் நேரடியாக தலையீடு செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு தேசிய இனமாக நின்று இனப்படுகொலைக்குள்ளான இனமாக நாங்கள் சிந்தித்து அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சர்வதேசம் நேரடியாக தலையிடக்கூடிய வெளிகளை வைத்து மக்களுடைய ஆணையை பெற்று அதை நாங்கள் சர்வதேசத்துக்கு சமர்ப்பிப்போமானால் அந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்கின்ற போது, எங்களுக்கு ஒரு சவால் மிக்க விடயம் நடக்கின்ற போது அதை காரணம் காட்டி சர்வதேசம் அதனூடாக தலையீடு செய்யும். ஆனால் இப்போது இருக்கின்ற சூழலில் நாங்கள் இந்த 15 ஆண்டுகளில் எதையுமே செய்யவில்லை. நாங்கள் வெறுமனே பாராளுமன்றத்துக்கு மட்டும் சென்று வருகின்றோம். பாராளுமன்றத்தில் பேசுவதால் எங்களுடைய மக்கள், நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள், பாராளுமன்றம் செல்வர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள், உங்களுடைய குரலுக்குரிய மதிப்பு மரியாதை என்பது அங்கு முற்றுமுழுதாக வலுவிழந்திருக்கின்றது. நீங்கள் பேசுவதனால் எதுக்கு நடக்கப் போவதில்லை. மயிலத்தமோட பிரச்சனை எவ்வாறு இருக்கின்றது, வெடுக்குநாடி பிரச்சனை எவ்வாறு இருக்கின்றது, திட்டமிட்ட குடியேற்றங்கள் பீகாரை கட்டப்பட்டது அப்படி இருக்கின்றது. நீங்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றம் சென்றவர்களுக்கான ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். நீங்கள் உரிமை என்கின்ற தளத்திலிருந்து பலவாறாக குரல் எழுப்பி இருக்கின்றீர்கள், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் குரல் எழுப்புவது, இந்த குரல் எழுப்பின எந்த ஒரு விடயம் நடந்தது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த பாதுகாப்பு போலீசாருக்கு எழுதி கொடுக்குகின்ற அந்த தடக்கொலை கூட வடகிழக்கில் தமிழில் எழுதப்பட வேண்டும் என்று பேசியது கிடையாது. அந்த உரிமையை கூட, அடிப்படை சின்ன உரிமையை கூட எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் என்ன செய்யப்படுகின்றோம் என்றால் பல சக்திகளை நெருக்கப்படுகின்றோம். எனவே தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக நாங்கள் தேசமாக சிந்தித்து, தேசமாக செயற்பட்டு, தேசமாக முடிவெடுத்து அந்த இடத்தில் நாங்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு கூடிய ஆணையினை கொடுத்து நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை கையாளக்கூடிய ஒரு தேசிய இனமாக சிந்தித்து நாங்கள் அனைவரும் செயற்பட வேண்டும் என்கின்ற அந்த நாங்கள் எங்களுடைய மக்களினுடைய தீர்வுகள் அல்லது அரசியல் தீர்வுகளுக்கான வழிகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலையில் எவ்வாறான ஒரு பின்னணியில் ஒரு ராஜதந்திர நகர்வுக்காக இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற அந்த விடயம் பலர் மத்தியில் ஊடுருவி இருக்கின்ற அந்த தெளிவு என்பது போதாமை இருக்கின்றது. என்னுடைய குரல் சுகமில்லாத காரணத்தினால் அவ்வாறு இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், தமிழ் தேசியம் என்கின்ற எண்ணக்கருவை நாங்கள் உறுதியாக வைத்திருக்கின்றது என்றால் அந்த தமிழ் தேசிய எண்ணக்கரு என்பது எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகளை அல்லது அரசியல் தீர்வு வழிகளை பலப்படுத்துவதாக அந்த தமிழ் தேசிய அந்த எண்ணப்பாடு இருக்க வேண்டும், அல்லது அதை நோக்கியதாக எங்களுடைய தெளிவு இருக்க வேண்டும், அல்லது எங்களுடைய செயற்பாடு இருக்க வேண்டும். ஆனால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த விடயத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் 15 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. எங்களுடைய மக்களுக்கான அரசியல் தீர்வுகளை நாங்கள் எந்த வழிகளில் பெற்றுக்கொள்வது என்று நாங்கள் சிந்திக்கின்ற போது எல்லோரும் பேசுகின்றார்கள், நாங்கள் உள்ளக பொறிமுறையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, உள்ளக பொறிமுறையை நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் சர்வதேச பொறிமுறை ஒன்றை எதிர்பார்க்கின்றோம், அதனூடாக எங்களுடைய மக்களுக்கான அரசியல் தீர்வை நாங்கள் பெற எத்தனிக்கின்றோம் என்று எல்லோரும் பேசுகின்றார்கள். ஆனால் அந்த சர்வதேச பொறிமுறையை எவ்வாறு ஏற்படுத்துவது, அதற்குரிய ராஜதந்திர ரீதியான அந்த நகர்வுகளை எவ்வாறு நாங்கள் செப்பனிட்டு மேல் நோக்கி நகர்த்துவது என்கின்ற அந்த எண்ணப்பாடு அல்லது அந்த பாதை வரைபடம் யாரிடம் இல்லை என்பது, இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளிடம் இல்லை, அரசியல் தலைவர்களிடம் இல்லை என்பது ஒரு தளத்தில் தெளிவாக இருந்தது. எல்லோரும் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை என்கின்றார். ஆனால் அந்த சர்வதேச பொறிமுறையை நாங்கள் எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த தளத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், 15 ஆண்டுகளாக எங்களுடைய மக்களுக்குரிய தமிழ் தேசிய அந்த உணர்வு என்பது காலம் காலமாக வெளியேற்றப்படுகின்றது. ஆனால் இந்த கட்சிகள் பேசுகின்றது, நான் கட்சிகளுக்கு எதிரானவன் இல்லை, ஆனால் நான் எந்த ஒரு கட்சியும் சாராதவன் என்பதனால் இந்த கருத்தை நான் குறிப்பிடுகின்றேன். இந்த கட்சிகள் தேர்தல் அரசியலை மையமாக கொண்டு தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு அதை இந்த வெறுமனை சொல்லாடலாக பயன்படுத்திக் கொண்டு அதை பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்ற ஒரு எண்ணக்கரு கருவியாக அதனை மாற்றிவிட்டு அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது.
ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் வரலாற்றில் முதல் தடவையாக நாட்டினுடைய அரசியல் சூழல், பொருளாதார சூழல் எல்லாமே ஒரு சீர்கட்ட நிலையில், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு வங்குரோத்தான நிலையில் எங்களுக்கான ஒரு அரசியல் வழி என்பது திறக்கப்படுகின்றது என்று சொன்னால், அந்த வழியை நாங்கள் நுட்பமாக எங்களுடைய மக்களுக்குரிய தீர்வு சார்ந்து பலப்படுத்துவது எவ்வாறு என்று சிந்திக்கின்ற போதுதான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த எண்ணக்கருவை நாங்கள் உள்ளுக்குள் விதைக்கின்றோம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக என்ன செய்ய முடியும் என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் எழலாம். எல்லோரும் பேசுகின்றார்கள், கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும், தேசியத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், எவ்வாறானும் அதனை நாங்கள் பலப்படுத்தி எங்களுடைய மக்களுக்காக தமிழ் தேசியத்தை உறுதியாக வைத்திருக்க வேண்டும். நாங்கள் வைத்து என்ன பலன்? அந்த தமிழ் தேசியத்தை வைத்திருந்து என்ன பலன்? வெறுமனே கட்சி அரசியலுக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்த போகின்றோமா? அல்லது பாரிய இழப்புகளின் மத்தியில், உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனத்தில் 35,000 தொடக்கம் 40,000 மக்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட மக்களினுடைய அந்த தளம் என்பது உடனடியாக இனப்படுகொலை அங்கீகரிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நீதி பொறிமுறை நோக்கி நகர்த்தப்படுகின்றது. எங்களுடைய தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது அவர்களுடைய நலன் சார்ந்து செயற்படுகின்றவர்களிடத்தில் ஒரு பலவீனம் இருந்தது. நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றிகளையும் அரசியல் வழிகளையும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான அரசியல் வெற்றியாக மாற்றவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டு பரவலாக இருந்து வந்தது. ஆகவே அந்த அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணப்பாடுகளுக்குள் இருந்த போதும் நாங்கள் ஒரு புதிய பரிமாணமாக, ஒரு அரசியலில் புதிய தெளிவு கொண்ட பரிமாணமாக, மேல்மட்டத்தில் பேசப்படுபவர்கள் விளங்கக்கூடியவாறும் பாமர மக்களுக்கு உண்மையில் இதை எவ்வாறு தெளிவுபடுத்துவது என்பது தெரியாது. ஆனால் பாமர மக்களும் இளைஞர்களும், தற்போதைய இளைஞர்களும் உணர்வு ரீதியாக பின்னி பிணைந்தவர்கள், எல்லோருக்கும் தமிழ் உணர்வு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும், மேல்மட்டத்தில் புத்திஜீவிகளிடத்தில் தெளிவுபடுத்தக்கூடிய விடயம் என்ற அடிப்படையிலும் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த எண்ணக்கரு எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது. இதனூடாக என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், நாங்கள் படிப்படியாக, நாங்கள் தமிழ் தேசிய அந்த எண்ணப்பாட்டுக்குள் படிப்படியாக எங்களுடைய மக்களுடைய தீர்வு தளத்தை நாங்கள் வலுப்படுத்தி மேல் நோக்கி நகர்த்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் ஒரு இனமாக, ஒரு கோட்பாட்டின் கீழ் ஒரே பாதையில் நின்று ஒரே கொள்கையில் கட்டுண்டவர்களாக இந்த தளத்தில் பயணிக்க வேண்டியவர்களாக, நாங்கள் ஒரு தேசமாக சிந்தித்து, தேசமாக முடிவெடுத்து, தேசமாக செயற்பட வேண்டியவர்களாக அந்த இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அந்த தேசம் என்பதே இந்த 15 ஆண்டுகளில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். பரவலாக தமிழ் தேசிய எண்ணப்பாடும், தமிழ் தேசியத்தை விட்டு அந்த வெளியேறுகின்ற மக்கள் கூட்டமும் பரவலாக அதிகரித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக இருப்பது, நாங்கள் எங்களுக்கு ஒரு தனியான நிலம், கலை, கலாச்சார, பண்பாடு, மொழி, வரலாறு, எங்களுடைய மக்கள் கூட்டம் என எங்களுடைய நிலப்பரப்பில் ஒரு திரண்ட வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி அந்த மக்கள் உறுதியாக அந்த தமிழ் தேசிய தளத்தில் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த தமிழ் தேசிய மக்களினுடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு பரவலாக சவால் வருகின்றது. பரவலாக அந்த சவால் எங்கள் மத்தியில் திணிக்கப்படுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய மக்கள் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்றைக்கு சர்வதேச அரங்குகளும் அதை கூறுகின்றது. அண்மையில் கூட விக்கிபீடியா கூட அதனை வெளியிட்டிருந்தது. மக்கள் கொல்லப்பட்டதுக்கு பிற்பட்ட காலத்தில் மக்கள் உளவியல் ரீதியாக அவர்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வுரிமையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிலம் என்பது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. நிலம் படிப்படியாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது. உதாரணமாக பல விடயங்களை எனக்கு முன்னால் பேசிய தலைமுறையாற்றிய அவர் வந்து கூறி சென்றார். பின்னர் கலாச்சார பண்பாட்டு அழிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே பரவலாக எங்களுடைய கல்வி அறிவு என்பது வெறுமனே அந்த கல்வி சித்தாந்தம், புத்திஜீவிகளுடைய அந்த அறிவு மூலதனம் என்பது படிப்படியாக திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எல்லா பரம்பலாலையும் தமிழ் தேசிய நிலப்பரப்பும் தமிழ் தேசிய மக்களும் சரியான ஒரு இக்கட்டா நிலைக்கு மாட்டப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இடத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய மக்களை மீட்டெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம், உண்மையில் இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தினூடாக, தமிழ் பொது வேட்பாளரினூடாக நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம் எங்களுடைய மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். எங்களுடைய மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில், நாங்கள் ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனம் என்ற அடிப்படையில், நாங்கள் வாழுகின்ற இந்த இடப்பரப்பில் எங்களுடைய மக்கள் தெளிவான சிந்தனையோடு ஒரே கொள்கையின்பால் கட்டுண்டவர்களாக அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய காலத்தின் தேவை இருக்கின்றது. நாங்கள் இனமாக சிந்திக்காதவரை, ஒரு தேசமாக சிந்திக்காதவரை, எங்களை ஒரு தேசிய இனமாக நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் நிரூபிக்காதவரை, ஏனையவர்கள் எங்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்க போவதில்லை. அது தெற்கும் அங்கீகரிக்க போவதில்லை, சர்வதேச அரங்குகளும் அங்கீகரிக்க போவதில்லை. உங்களுக்கு தெரியும், சர்வதேச அந்த அறிக்கைகளில், சர்வதேச நீதி அரங்குகளால் வெளியிடப்படுகின்ற அறிக்கைகளில் நீங்கள் பார்க்கலாம், தமிழ் சமூகம்
அல்லது சிறுபான்மை குழு என்று தான் சொல்லப்படும். அதாவது மைனாரிட்டி குரூப்ஸ் என்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ் நான் சொல்ல வர விஷயம் என்னென்றா, நான் ஒரு அரசியலோடு சம்பந்தப்பட்ட அரசியல் பாடத்தின அரசியல்வாதி என்றதை விட அரசியல்வாதி என்று சொல்லலாம். என்ன அரசியல்வாதி என்றதை விட அரசியல்வாதி. அந்த வகையில் நான் கதைக்க தொடங்கினா கொஞ்சம் கூட தான் கதைக்க வேண்டும். எங்களோட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்த, தமிழரசு கட்சி என்ன ஆயத்தத்தை செய்திருக்குதுன்னு. உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாத ஆள் இல்லை. எங்களோட கட்சிக்குள்ள ஒரு வாத பிரதிவாதம் நடந்து கொண்டிருக்குது. இந்த விஷயம் சம்பந்தமாக வாதம் பிரதிவாதம், தர்க்கம் குதர்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதரிக்கின்ற கருத்துக்களும் இருக்கின்றது, அதை எதிர்க்கின்ற கருத்துக்களும் இருக்கின்றது. கட்சி ஒரு கூடிய ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கின்றது. கட்சி ஒரு முடிவாக சொல்ல வேண்டும் என்று இன்னும் அந்த கருத்து அந்த முடிவு வர இல்லை. அதில் எங்களுக்கும் சில கட்சி என்ற அடிப்படையில் சில கட்டுப்பாடு இருக்கின்றது. சில விடயங்களை எந்த வரையறையோடு பேசுவது, இந்த வரையறைக்கு அப்பால் செல்வது என்ற விடயம் எல்லாம் இருக்குது. ஆகவே இருந்தாலும் கட்சிக்கு அப்பால் ஒரு தனி மனித சுதந்திரம், மனச்சாட்சி என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் 1982 2019 வரை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல்களை சந்தித்திருக்கின்றோம். ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் இதுவரையில் சிங்கள வேட்பாளர்களை ஆதரித்து வந்திருக்கின்றோம். 1982 நடைபெற்ற தேர்தலின் போது ஜே.ஆர். ஜெயவர்தனவும் ஹெக்டர் கொப்பைக்கடு அவர்களும் போட்டியிட்டார். அந்த இதில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் பொது வேட்பாளராக அல்ல, ஒரு கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட போது எனக்கு அந்த நேரத்தில் முதல் வாக்களிக்கிற நேரம் ஒரு உணர்வு கொண்டு வந்தது. ஒரு தமிழ் வேட்பாளர் அந்த இடத்துல படுமோசமாக தோற்றுவிடக் கூடாது. அந்த ஒரு தனி சைக்கிள் கட்சியில் போட்டியிட்டவர் நினைக்கிறேன், அவருக்கு தான் நான் வாக்களிச்சேன். 1984 உணர்வு ரீதியாக, நான் தமிழன் என்ற உணர்வு ரீதியாக நான் வாக்களித்தேன். அவர் வாக்களிக்க சொல்லவும் இல்லை, வாக்களித்தது. 88 அல்லது 89 பிரேமதாச ஸ்ரீமா அம்மையார் போட்டியிட்டவர். அந்த இதில் நான் இருவருக்கும் வாக்களிக்கல, வாக்களிக்கக்கூடிய மனநிலை இருக்கல. அவர் இடதுசாரி வேட்பாளர் போட்டியிட்டார். நான் ஓசி அபயகுணசேகரன் நினைக்கிறேன், வாக்களிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு 94ஆம் ஆண்டு சமாதான தேவதை சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்களுக்கு வாக்களிச்சார். சிங்கள வேட்பாளர் தானே வாக்களிச்சேன். பிறகு 94 கடந்து 99ஆம் ஆண்டு இருவர் போட்டியிட்டார்கள். இருவரும் எனக்கு பொருத்தமாக தெரியவில்லை. ஒரு இடதுசாரி வேட்பாளருக்கு கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமை இருக்குன்றதுக்காக அவருக்கு வாக்களிச்சேன். பிறகு 99 2005ஆம் ஆண்டு வாக்களிப்பில் கலந்து கொள்ளக்கூடாது எங்களுக்கு ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அதில் அநேகமானாக்கள் வாக்களிக்கல 2005. பிறகு 2010 நான் உண்மையில் வாக்களிக்கவில்லை. சரத் பொன்சேகாவா அல்லது மஹிந்த ராஜபக்ஷவா எனக்கு அந்த மனச்சாட்சி விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருந்தால் நாங்கள் ஒரு அமோகமான வெற்றியை பெற்றிருக்கலாம். ஆனால் நிறுத்தவில்லை, எங்களோட ஒரு குறைபாடு. சிலர் இடித்துரைக்கின்றார்கள், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும், பயன்படுத்தவில்லை. 2010 எங்களுக்கு சம்பந்தரையா சில போட்டி போட்டிருந்தா ஒரு 7-8 லட்சம் வாக்களை அல்லது 6-7 லட்சம் வாக்கள் எடுத்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுத்தோம். 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிச்சோம். சிங்கள வேட்பாளருக்கு தான் வாக்களிச்சோம். நாங்கள் வாக்களிக்காம விடல. பிறகு 2019ஆம் ஆண்டு சஜித் பிரேமதாசாவை ஆதரிச்சோம். சிங்கள வேட்பாளருக்கு தான் ஆதரிச்சோம். நாங்கள் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்காம இருக்கல, வாக்களிச்சிருக்கிறோம். இப்போது 2024 வருகின்றது. இந்த 24இல் பொது வேட்பாளர் ஒருவர் இறக்கப்பட்டிருக்கின்றார், சங்கி சின்னத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் கடந்த காலத்தை பற்றி நான் யோசிச்சு பார்க்கிறேன். கடந்த காலத்தில் எந்த சிங்கள வேட்பாளராவது ஜனாதிபதியாகி எங்களுக்கு ஏதாவது தந்திருக்கின்றார்களா? எங்களுக்கு கஷ்டத்தை தந்ததை தவிர, பிரச்சனைகளை மேலதிகமாக தந்ததை தவிர அவர்கள் எதுவும் தரவில்லை. நாங்கள் அஹிம்சை ரீதியாக 30 வருஷம், ஆயுத ரீதியாக 30 வருஷம், ராஜதந்திர ரீதியாக 15 வருஷம் போராடி இருக்கிறோம். இப்போது ஒரு போராட்டத்தின் ஒரு வடிவம் மாற்றப்பட்டு ஒரு பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கின்றது என்னென்றால், நாங்கள் இனவாதிகள் இல்லை, நாங்கள் இன வடிகட்டிய இனவாதிகள் இல்லை. ஆனா இனவாதிகளாக இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு இனத்துவ செய்தியை வழங்க வேண்டும், இனத்துவ ரீதியான செய்தியை, எங்களோட தமிழ் இனத்துவ ரீதியான செய்தியை வழங்க வேண்டும். அவர்கள் இனவாதிகளாக இருக்கின்றார்கள். ஒன்று சொல்லப்போனால் வடக்கு கிழக்கை பிரித்தவர் ஒருவர் கேட்கின்றார், இன்னும் ஒருவர் போராட்ட சக்தியை, எங்களுடைய பலமாக இருந்த சக்தியை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து
பேச்சுவார்த்தை என்று பேச்சுவார்த்தை இழுத்தடித்து அதனை 2 கூறாக பிரித்து விட்டு சிதைத்தவர் ஒருவர் போட்டி போடுகின்றார். இன்னும் ஒருவர் போட்டி போடுகின்றார். நீங்கள் சொன்னது போல வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை ஸ்தாபிப்பதற்கு போட்டி எடுக்கின்றார். இந்த 3 பேர் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லை, இப்போது எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்று சொன்னால் மயிலத்தமடு மாதவன பிரச்சனை. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது சட்டவிரோதிகளை வெளியேற்றுங்கள், சட்டவிரோத குடியேற்றவாசிகளை வெளியேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். வெளியேற்றவில்லை. 1 வருஷமாக போட்டியிடுகின்றார்கள். அவர் போராட்டம் நடத்துகின்றார்கள். சித்தாண்டியில் செய்யவில்லை. ஒரு நல்ல சகுனமாக ஆவது அதனை செய்திருக்க வேண்டும். இப்போது அதிகாரத்தில் இருக்கிற ஜனாதிபதி செய்யவில்லை. கல்முனையில் 100 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அலகுக்காக போராடுகின்றார்கள். அதுவும் கிடைக்கவில்லை. ஜனாதிபதி நினைத்தால் அதை செய்திருக்கலாம், ஒரு நல்ல சகுனமாக செய்திருக்கலாம். இதுவும் செய்யவில்லை. உருப்படியாக நாங்கள் கேட்ட ஒரு சமஷ்டி அடிப்படையிலான வடக்கு கிழக்கு இணைந்த தீர்வை தருகின்றீர்களா, அதனை உங்களுடைய விஞ்ஞாபனத்தில் தருகின்றீர்களா அல்லது தேர்தல் அறிக்கையா தருகின்றீர்களா என்று கேட்டால் அதற்குரிய சைகைகளும் இல்லை, அதற்குரிய முன்னாயத்தங்களும் இல்லை. அதுவும் நடக்கவில்லை. இந்த 3 வேட்பாளர்களும் தேர்தலுக்கு பிறகு தருவோம் என்ற வழக்கமாக சொல்லுகின்ற ஒரு வாக்குறுதி தான் சொல்லப்படுவது போன்று இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் கடந்த காலமும் ஏமாற்றி இருக்கின்றது, நிகழ்காலமும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது, எதிர்காலமும் ஏமாற்றும் போல் இருக்கின்றது. கடந்த கால படிப்பினைகளை கற்றுக்கொண்டுதான் நிகழ்காலத்திற்கு நாங்கள் எதிர்காலத்திற்கு முகம் கொடுப்பது. நிகழ்காலத்திலும் கூட நடக்கவில்லை, எதிர்காலமும் நிச்சயமாக எங்களுக்கு எதையும் பெற்றுத்தரும் என்று சொல்வதற்கு இல்லை. எனவேதான் அறவழி போராட்டம், ஆயுத வழி போராட்டம், ராஜதந்திர ரீதியான எங்களுடைய பேச்சுவார்த்தைகள். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த பொது கட்டமைப்பு, நான் நினைக்கிறேன் 83 கட்டமைப்புகள் கொண்ட ஒரு பொது கட்டமைப்பு ஒரு சிவில் கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு அவர்கள்தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றாக கொண்டு வர வேண்டும், தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், தமிழ் தேசிய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், தமிழன் ஒரு குரலாக பேச வேண்டும். இது எனக்கு பிடித்திருக்கின்றது. தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், தமிழ் தேசிய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், தமிழர்கள் ஒரு குரலாக தங்களுடைய தீர்வை முன்வைக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய முக்கியமான 3 விடயம். அப்ப நான் கேட்கின்றேன், தமிழர்கள் ஒற்றுமைப்படுவது கூடாதா? தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்படுவது கூடாதா? தமிழர்கள் ஒரே குரலில் ஒரே தீர்வை முன்வைப்பது கூடாதா? நல்லதுதான். அந்த அடிப்படையில் தான் அதன் ஒரு குறியீடாகத்தான் அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள், பொது வேட்பாளரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சங்கு சின்னமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் அவர்கள் எதையும் செய்யவில்லை, நிகழ்காலத்திலும் செய்யவில்லை, எதிர்காலத்திலும் செய்யக்கூடிய அறிகுறிகள் இல்லை. அந்த நிலையில் நாங்கள் ஏமாற்றப்பட்டு 5 வருட அரசியலுக்காக, 5 வருட சலுகைக்காக வெல்லக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு வாக்களித்து விட்டு நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்வோம். இது எங்களோட தமிழ் தேசிய தமிழரசு கட்சிக்குள்ளால வார சிந்தனை இல்லை. ஆகவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், கட்சி முடிவெடுக்காது விட்டாலும் கூட நான் சொல்லக்கூடியது, நான் ஒரு தமிழன், சொரணை உள்ள தமிழன், தன்மானம் உள்ள தமிழன், சுயமரியாதை உள்ள ஒரு தமிழன். அப்படி என்றால் ஏமாற்றப்பட்ட இனம், அழிக்கப்பட்ட இனத்தின் ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றபடியால் எனது குடும்பத்திலும் கூட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையால் நிஜமாக நான் உணர்கின்றேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனச்சாட்சிப்படி சுதந்திரமான சிந்தனையின் அடிப்படையில் வரலாற்றில் எனக்கு ஒரு கரை படியக்கூடாது என்ற அடிப்படையில் சொல்ல போனால் பொது வேட்பாளரை ஆதரித்து தான் ஆக வேண்டும், சங்குக்கு புள்ளடி இட்டுத்தான் ஆக வேண்டும். இது என்ற மனச்சாட்சி சொல்லுகின்ற ஒரு விடயம். ஆகவே நான் பார்த்தேன், கடைசி வரைக்கும் நீங்கள் எழும்புங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அவருக்கு தெரியும் நான் இப்போ எழுதி கொண்டிருக்கிறேன், அவருக்கு தெரியும். ஆனா அது ஒரு தரம் பகிரங்கமாக எடுத்து போட வேண்டும் என்று அவருக்கு ஒரு நப்பாசை. அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், நான் இப்ப அரசியல் என்பது முடிந்துவிடும். சிறுநேசன் அரசியல் இப்பவும் முடியலாம், நாளைக்கு முடியலாம், இன்னொரு 5 வருஷம் 6 வருஷத்திலையும் முடியலாம். ஆனால் எங்களுடைய வரலாறு என்பது முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் சிறுநேசன் எப்படி நடந்தார், நடராஜா எப்படி நடந்தார், தேவராஜா எப்படி நடந்தார், அல்லது கலைவாணி எப்படி நடந்தார், ரஜினி எப்படி நடந்தார் என்று ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாற்றில் நாங்கள் இறக்கும் போதும் கூட ஒரு கரை படிந்த
ஒரு கரும்புள்ளியை நாங்கள் இடக்கூடாது. ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் பெரிய சட்டத்தரணி, உலகம் வியந்த ஒரு சட்டத்தரணி. இவர் ஒரு படுகொலையை விட்டார். மலேக மக்களின் குடியுரிமையை பறிக்கின்ற சட்டம், வாக்குரிமையை பறிக்கின்ற சட்டம். இந்த சட்டம் வருகின்ற போது தந்தை செல்வநாயகம் இரண்டாவது தலைவராக இருந்தார். சைக்கிள் கட்சியின் முதன்மை தலைவர், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள். இரண்டாம் நிலை தலைவராக இருந்தவர் தந்தை செல்வநாயகம் அவர்கள். 1944 உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. அந்த நேரத்தில் என்ன நடந்தது சொன்னால், அந்த மலையக மக்களின் குடியுரிமையை பறிக்கின்ற அந்த சட்டத்திற்கு ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் ஆதரவாக அமைச்சராக இருந்து கையெழுத்தினார். அதன் காரணமாக தந்தை செல்வநாயகம் அவர்கள் எங்களுடைய சிறுபான்மை இனம் பாதிக்கப்படுகின்ற போது நீ கையெழுத்திருக்கிறபடியால் உனது கட்சியில் இருக்க முடியாது என்று சொல்லித்தான் 1949 இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கினவர். அதுக்கு பிறகு இந்த சைக்கிள் கட்சி என்ற அந்த ஜிஜி பொன்னம்பலம் சட்ட மேதையின் கட்சி காணாமல் போய்விட்டது. ஏனென்றால் வரலாற்றில் விட்ட தவறு, அந்த வரலாற்றில் விட்ட தவறை கழுவி விட்டவர் யாருன்னு சொன்னால் குமார் பொன்னம்பலம் அவர்கள். நேரடியாக விடுதலை போராட்டத்தை ஆதரித்து, விடுதலை புலிகளை ஆதரித்து அவர் நேரடியாக கதைக்க தொடங்கிவிட்டார். அவர்கள் தான் ஏகப்பிரதிகள் என்று கதைக்க தொடங்கிவிட்டார் கொழும்பில் இருந்து கொண்டு. அவரை சுட்டுக் கொன்றவுடன் அவர் மாமனிதராக்கப்பட்டு அந்த கரை கழுவப்பட்ட பின்னர் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 2 ஆசனத்தோடு இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு வரலாறு ரீதியான ஒரு சம்பவம். 33க்கும் மேற்பட்ட கட்டமைப்புகள் சேர்ந்து எடுத்த முடிவு. இதுல உரிமையா சலுகையா என்று கேட்டால் என்னுடைய நிலைப்பாடு உரிமை. நியாயமா லாபமா என்று கேட்டால் என்னுடைய நிலை நியாயம். லாபத்திற்காக, சலுகைக்காக, 5 வருட அரசியலுக்காக, அற்ப சொற்பமான சலுகைக்காக அல்லது சில பணம் பதவி படாபடோபங்களுக்காக நாங்கள் விலையாகி போனால், இரையாகி போனால் வரலாறு எங்களை கட்டாயம் மன்னிக்காது. அந்த அடிப்படையில் தான் சில வேளைகளில் கற்றுக்குட்டித்தனமான அரசியல், அனுபவம் இல்லாத அரசியல், முதிர்ச்சி இல்லாத அரசியல், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதார கண்ணா என்று ஆரோ ஆடுகின்ற இந்த அரசியல் என்பது எனக்கு பிடிக்காது. நானும் நினைத்திருந்தால் இப்போது அமைச்சராக இருந்திருக்கலாம். எனக்கும் பேரம் பேச வந்தவர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய வெற்றியை கூட நான் தக்க வச்சிருக்கலாம். இந்த முறை நான் வெற்றி பெற்றும் என்னுடைய வெற்றியை வெட்டி விட்டார்கள். ஏனென்றால் நான் ஆடக்கூடியவர் அல்ல. அவ எங்களோட மனச்சாட்சியின்படி நேரிய சிந்தனையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கட்சி நடவடிக்கை எடுக்கலாம். உங்களுக்கு கட்சி நடவடிக்கை எடுக்கலாம். அதை கேட்டார் வந்தோடனே நடவடிக்கை எடுக்கலாம். ஆகக்கூடியது என்ன ஒன்றுமில்லை. சரியா? அவை நான் சொல்லக்கூடியன்னு சொன்னால், தயவு செய்து நீங்கள் தம்பி ராசு மிக ஒரு உணர்ச்சிகரமான ஒரு புயல் தெரியும். இல்மனை போராட்டமாக இருந்தால் என்ன, அல்லது ரால் வளர்ப்பு திட்டமாக இருந்தால் என்ன, அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாத்திரமாக இருப்பவர் ராசு அவர்கள். அவர் சொன்ன கருத்தை நான் நம்புவேன். ஒரு செயல்பாட்டாளர், பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு செயல்பாட்டாளர். அவர் சொல்லியிருக்கிறார், மக்களிடம் அந்த தேசிய உணர்வு இருக்கின்றது, தேசிய சிந்தனை இருக்கின்றது, தேசிய போராட்டத்துக்கான உணர்வு இன்னும் பற்றி போகவில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே அவர் நிச்சயமாக மாகாண பகுதியில் அவர் கன விஷயங்களை என்னோட பேசியிருக்கிறார். கடந்த காலத்தில் இந்த வடி கொண்டு இந்த வடி சாராயங்கள் மூலமாக எப்படியெல்லாம் இந்த வாக்குகள் மாற்றப்பட்டிருக்கின்றன சொன்னவர். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட ஒரு லொரி நிறைய வந்த வடி எங்க மறைக்கப்பட்டிருக்கின்ற தெரியாது என்று கூட சொன்னவர். ஏதோ மண்ணுக்குள்ள புதையுண்டு கிடக்கலாம் என்று. ஆகவே மக்களை ஏமாற்றுறதுக்காக பயன்படுத்தினாலும் கூட சரியாக சிந்திக்கின்ற சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள் இருக்கின்ற போது விளக்கத்தை கொடுத்து அவர்களை சரியான விபரீத பாதை இல்லாமல் விடயதானம் உள்ள பாதைக்குள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது நாங்கள் எல்லோரும் இறங்கினால் பொது வேட்பாளர் தோற்று போவார். என்ன தோற்று போல சிங்கள தேசம் என்று ஒன்று இருக்கின்றது, தமிழ் தேசம் என்று ஒன்று இருக்கின்றது. தமிழ் தேசத்துல வடக்கு கிழக்கு தாயக மண்ணில் அழிக்கப்படுகின்ற செல்லுபடியான வாக்குகள்ல 50% அதிகமான வாக்குகள் எடுத்தால் எங்களுக்கு வெற்றி. 13 லட்சம் வாக்குகள் இருக்கின்றால் 10 லட்சம் வாக்குகள் போடப்படுகின்றது என்றால் ஒரு 20,000 வாக்கு நிராகரிக்கப்படுமாக இருந்தால் அதுல அரைவாசிக்கு மேற்பட்ட வாக்கு, 51% அல்ல 50% சக ஒரு வாக்கு போட்டால் அது வெற்றி. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்ப எங்க நாட்கள் சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க 5% வாக்கு கூட எடுக்க மாட்டார்கள், 10% வாக்குகள் எடுக்கக்கூட மாட்டார்கள். சரியான ஒரு சாத்திரிகமார்கள் இங்கே கூடிவிட்டார்கள். சாத்திரிமார்கள் அடிச்சு சொல்லுகின்றார்கள். என்னவோ வெத்தில வச்சு பார்த்தார்களோ அல்லது வேறு வச்சு பார்த்தார்களோ தெரியாது.
அடிச்சு சொல்கிறார்கள். ஆகவே நான் என்னுடைய நிலைப்பாடு தான், இந்த தம்பி சர்ஜின் போன்றவர்கள் இருக்கிறார்கள், என்னை விட வடிவாக கதைக்கக்கூடிய ஒரு ஆள், இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கருத்துக்கள் சொல்லக்கூடியார்கள். ஆகவே நாங்கள் அடிபட்ட இனம், பாதிக்கப்பட்ட இனம், 70 வருஷ காலமாக 76 வருஷ காலமாக எங்கள் இனம் அடிபட்டு கொண்டிருக்குது. இந்த 5 வருஷத்துக்குள்ள வந்து நாங்கள் வெள்ள பொறாளை விட்டுட்டோம்னா நாங்கள் கூட பாதிக்கப்பட்டுருவோம், குப்பையில கொண்டு போடப்பட்டுருவோம் என்றெல்லாம் சொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது. சகித்து கொண்டுதான் நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே முதல் தடவையாக இந்த பொது வேட்பாளர் என்பது நிறுத்தப்பட்டிருக்கின்றபடியால், அதற்கு முதல் நிறுத்தப்படவில்லை, இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு, கடமை எங்களுக்கு இருக்கின்றது. இது எவருக்கு என்னவாக விளங்கினாலும் பரவாயில்லை. சில வேளைகள் ஸ்ரீநேசன் பகிரங்க மேடையில் அறைகூவல் விடுத்து விட்டார், அல்லது சபதம் எடுத்து விட்டார், அல்லது அதை வேறு என்னவோ உறுதி எடுத்து விட்டார் என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆகவே நான் சொல்றேன், பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய, தமிழ் வேட்பாளரை தமிழர்கள் ஆதரிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு, தார்மீக கடமை இருக்கின்றது. அதனை செய்ய வேண்டும். யாராவது இதற்கு விளக்கம் கேட்டால் நான் சொல்ல வேண்டிய இடத்திலேயே மிகவும் தெளிவாக சொல்லிப்பட்டேன். இந்த இடத்தை முடிவெடுக்கிறார்களோ இல்லையா நான் சொல்லிப்பட்டேன் இந்த விஷயத்தை. ஆகவே தயவு செய்து இந்த மினுமினுப்புகள், பளபளப்புகள், பகட்டுகள் இதுகளை பற்றி சிந்திக்காம எங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கூறி, தமிழ் தேசிய கூட்டமைப்பை அமைப்பதில் எமது உதவியாளர்கள் முன்னின்று பணியாற்றின அந்த பெருமையை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே முதலில் எமது உதவியாளர்கள் இதற்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் மக்கள் முன் திணிப்பதற்காக உங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கட்டளையும் கூறி, இது விடயமாக நாங்கள் பொது வேட்பாளர் உண்மையில் ஜனாதிபதியாக வர வேண்டியவர் அல்ல, வர மாட்டார், 100% தெரிந்த உண்மை. இருந்தாலும் நாங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே புரையோடி போயிருக்கின்ற தமிழ் மக்களின் பிரச்சனைகளை நாங்கள் கடந்த காலங்களில் பல வழிகளில் காட்டியிருக்கின்றோம். ஐந்தை வழி போராட்டம் ஊடாக காட்டியிருக்கின்றோம், ஆயுத வழி ஊடாக காட்டியிருக்கின்றோம். இருந்தும் இந்த சிங்கள தேசம், சிங்கள அரசியல் தலைமைகள் எமக்கான உண்மையான விடிவுகளையோ உண்மையான நிலவரங்களையோ அறியாமல், எமக்கான தீர்வுகளை வழங்காமல் மூடி மறைத்து எமக்கு எதிராகத்தான் தங்கள் செயற்பாடுகளை நடந்து வந்ததுதான் வரலாறு. அந்த அடிப்படையில் எமது கருத்துக்களை எமது மக்கள் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக ஒரு புள்ளியில் நிற்கின்றார்கள் என்பதை எமது சமூகத்துக்கும் எமது இந்த இலங்கை திருநாட்டின் பெரும்பான்மை சமூகத்துக்கும் அந்நிய தேசங்களில் உள்ள அரசியல் பிரமுகர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த ஏற்கனவே கூறப்பட்டது போல ஏற்கனவே திரிந்த விடயங்கள் தான் இன்னும் என்னத்தை கேட்பது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. உண்மையில் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நாங்கள் எங்கள் சேவைகளை கேட்க வேண்டிய கடப்பாக எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறு கேட்டு கதவுகளை தட்டினால்தான் அந்த கதவு திறக்கப்படும் என்ற அடிப்படையில் எமது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பல கட்சிகள், எமது வடக்கு கிழக்கிலே புதிய புதிய கட்சிகள், பல கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு தலைமைகள், ஒரு சில கட்சிகளின் உண்மையிலே அந்த தலைமைக்கே தகுதி இல்லாதவர்களை தலைமைகளாக்கி எமது தமிழ் மக்களின் முடிவுகளை சரியாக புரியாத தலைமைகளும் உள்ள கட்சிகள் இருந்து கடந்த காலங்களில் தங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபைகள் ஊடாக தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு நடத்தியதும் வரலாறு. இருந்தாலும் எமது தமிழ் மக்களின் பிரச்சனைகளை இற்றவரை தீர்க்கப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியும், கிழக்கை மீட்பார் என்ற அவர் கட்சியை உண்டாக்கி தான் கிழக்கை மீட்க வந்தவர் என்ற ஒரு மாயா ஜாலத்தை காட்டி இன்று கிழக்கில் உள்ள மண்ணையும் மீட்டு மக்களையும் மீட்டு எமது மேச்சத்தரைகளை மீட்டு இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு செய்கின்ற ஒரு செயற்பாட்டை தான் அவர் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார். அதை எமது தமிழ் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தீர்மானம் சரி, அவர் கொள்கை சரி, கிழக்கை மீட்கத்தான் வந்தவர். ஒவ்வொரு விடயங்களையும் அவர் செயற்பாடை உற்று நோக்கி அவர் தெரியும். உங்களுக்கு எல்லாம் மீட்பு 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 என்று சொல்லி எமது மக்களை அழிப்பாதை கொண்டு செல்வதுதான் அவரின் மீட்பு.
அது எப்படி அவர்கள் கடமையை செய்யட்டும். நாங்கள் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது ஒரு பல பரீட்சை. இந்த பரீட்சையில் நாங்கள் இப்பொழுது பாடங்களை படித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். பரீட்சை எழுதுவது 21ஆம் தேதி தான் பரீட்சை எழுதப்படும். அதுக்கு முன்னான எங்களது ஆயத்தங்களை செய்வதற்கு நாங்கள் இங்கு வந்திருக்கின்ற என்பதை அவர்களை பற்றி பலருக்கு தெரியும். உண்மையில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவரை தெரியாதவர்கள் அறியாதவர்கள் இராது. ஆனால் ஒரு கவலை அளிக்கின்ற விடையை நான் அண்மையில் செய்தி ஒன்றை பார்த்தேன். எமது மட்டக்களப்பில் இருக்கின்ற மக்களிடம் இவர் யார் என்று தெரியாதாம் என்று ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி கேள்வி எழுப்புகின்றார். உண்மையில் இதனது பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதற்கு எமது தமிழ் தேசியம் என்ற போர்வையில் தம் தேசியத்தை குறித்தான் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் ஒற்றுமையாக அபிவிருத்தி மட்டும் வாக்களித்திருந்தால் மாற்றுக் கட்சிகளுக்கு வாக்களித்திருப்பார்கள். தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்த மக்கள் தமிழ் தேசியத்தின் கொண்ட ஒரு ஊழல் மட்டுமே ஒழிய தனிப்பட்ட நபர்களுக்காக அல்ல. அவர்களால் வாக்களிக்கப்பட்ட தலைவர்கள் அந்த மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு துணை போக வேண்டுமே ஒழிய அதுக்கு தடை போடுவது கூடாது. அதனை உண்மையாக எமது தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. எனவே எதிர்வருகின்ற தேர்தலில் எமது கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். சிலர் அதை பேடி பண்ற அளவுக்கும் கலைக்கலாம். உண்மையில் ஒரு பொது வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக தமிழ் தேசியத்தின்பால் மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு நபர் நிறுத்தப்படுவது என்பது எங்களுக்கு பெருமை உள்ள வேண்டிய விடயம். கடந்த காலங்களில் நீங்கள் ஒரு கட்சி செயற்பாட்டை அமைத்தாலும் எங்களும் கேட்கப்படுகின்ற கேள்வி எல்லாம் மட்டக்களப்பு இல்லாமல் யாழ்ப்பாணம் வடக்குத்தானா என்று. உண்மையில் அதற்கு கேள்விக்கான விடையை இந்த பொது வேட்பாளர் தீர்த்து வைத்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு சேர்ந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இன்று உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அவர் முயற்சிக்கு எங்கள் பங்களிப்பு நிச்சயம் தேவை. நாங்கள் வாக்களிப்பதன் ஊடாகத்தான் அவரின் அந்த நியமனத்தை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றோம். உண்மையில் அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் தேசியத்திற்காக உங்கள் அனைவருக்கும் தெரியும் மட்டக்களப்பில் நடக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களை, குறிப்பாக கூட்டங்களை, போராட்டங்களை முன்னின்று நடத்திய தலைவர் அரியநேந்திரன் ஐயா தான். அவர் ஒரு மாசுபடாத ஒரு தமிழ் தேசியவாதி, என்றும் இவருக்கும் சூளை போகாதவர். அவர் உண்மையில் இந்த வேட்பாளர் நியமிக்கப்பட்டது நான் தகுதி என்று தான் கூறுவேன். ஏனென்றால் ஒரு சிலர் கூறுகின்றார்கள் மட்டக்களப்பில் 2 முறை மாவட்ட பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியாக்கப்பட்டவர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் பொது வேட்பாளராக. ஒன்று அந்த நபரிடம் இந்த பகிரங்கமாக இங்கு கேட்கின்றேன். மட்டக்களப்பில் தோல்வியாக்கப்பட்ட ஏற்கனவே சிங்கள கட்சியிலிருந்து ஒரு தோல்வியாக்கப்பட்ட ஒரு அபிவிருத்தி தேடி போன ஒரு நபர் எமது தமிழ் கட்சியின் வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் படுதோல்வி அடைந்தவர், ஒரு பாராளுமன்ற இடத்தை கூட பெற முடியாதவர், இன்று ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் ஜனாதிபதியாக போட்டியிட இருக்கின்றார் என்றால் அதனை மறந்துவிட்டார்கள். ஆகவே அதெல்லாம் ஒரு போலி குற்றச்சாட்டுகளும் மற்றவர்களை அவமானப்படுத்த செயல். இவ்வாறு செயல்களை எமது தமிழ் மக்களின் வாக்குகளால் எமது தேசியத்தை நேசித்து வாக்களித்த அந்த மக்களின் மனதில் இவ்வாறான விடயங்களை திணிக்காதீர்கள். மக்கள் மக்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களின் தீர்ப்பு எதிர்காலத்தில் எமது தேசியத்தின்பால் இருக்க வேண்டும். அவர்கள் எமது பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்ட அரியநேந்திரன் ஐயா அவர்கள் வெல்லப்பட வேண்டும். வாகதி பிரதேசத்தில் இருக்கின்ற சூழ்நிலையை அறிந்து அங்கிருக்க மக்களிடம் இந்த பிரச்சாரத்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் பல தடவை பல கூட்டங்களில் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றேன். தனிப்பட்ட ரீதியிலும் பேசியிருக்கின்றேன். மீண்டும் அதே வலியுறுத்தலை மீண்டும் வலியுறுத்துகின்றேன்.
இருக்கிற காலம் மிக குறைவான காலமாக இருக்கின்றது. விரைவாக பிரதேசத்திலிருந்து பிரதேச கிளைகளை உருவாக்கி பிரதேச கிளைகளின் ஊடாக கிராம கிளைகளை உருவாக்குவதன் மூலம் எங்களுடைய செயற்பாடு மிக விரைவாக இடம்பெறுவதற்கும் ஒட்டுமொத்த பிரதேசத்தையும் அல்லது மாவட்டங்களையும் இணைத்து செயல்படுவதற்கான அடிப்படை திட்டங்களை நாங்கள் வகுத்துக் கொள்ளாமையே இட்டவரைக்கும் எங்களுடைய பிரச்சாரம் மேலோங்கி இருக்காமைக்குரிய அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம், இந்த பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொள்வதற்கான நிதி வசதி போதாமை என்பது அனைவரும் அறிந்த விடயம். அதே சந்தர்ப்பத்தில் இங்கே பலர் கூறப்பட்டதற்கு அமைவாக நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற பிரச்சார நேரங்களில் அல்லது எங்களுடைய மேடை சம்பந்தப்பட்ட பிரச்சார மேடைகளில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களது காசுகளை செலவழித்து நாங்கள் அதற்கான ஆதரவை தேடுகின்ற பொழுது புதிதான ஒரு வேட்பாளரின் பெயரை நாங்கள் அங்கே பேசப்படுவோமாக இருந்தால் நாங்களாகவே அவர்களுக்கு ஒரு பிரச்சாரத்தை செய்கின்றோம் என்ற அடிப்படை கொள்கையை புரிந்து கொண்டு பேச வேண்டும். இது எங்களது வேட்பாளருக்காக நாங்கள் இடப்பட்ட மேடை, அதிலே எங்களுடைய வேட்பாளரை பற்றி பேச வேண்டும். அப்படி பேசுகின்ற சந்தர்ப்பத்திலும் எமக்கு எதிரானவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு பொருள்கூடான ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேச வேண்டுமே தவிர எந்த ஒரு பிற வேட்பாளரது பெயர்களையும் சுட்டிக்காட்டி பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இது எனது பிரசாரத்துக்கு நான் வைத்துக் கொள்கின்ற முன்னர் விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்தவன், அங்கு இருக்கின்ற விடுதலை புலிகளோடும் அங்கு இருக்கும் மக்களோடும் ஒன்றாக பயணித்தவன், பிறந்ததிலிருந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அங்கே பயணிப்பவன் என்ற அடிப்படையில் இந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் சிலரது அரசியல் அபிலாஷைகளுக்காக ஒரு சோற்று பாசலுக்கும் ஒரு சாராய போத்தலுக்கும் அடிமைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அடிப்படையில் நாங்கள் இட்ட பிழை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வளர்த்தவர்கள் யார்? படித்த புத்திஜீவிகள். இந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்பாக ஒரு பாமர மக்களிடம் ஒரு அரசியல் கட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் யாரிடம் போய் அந்த ஆலோசனை பெறுகின்றார்கள்? படித்தவர்களிடத்தில். அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் சாராயமும் சாப்பாட்டு பாசனம் வழங்கப்படுகின்றதை தவிர அந்த மக்கள் விரும்பி ஏற்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிராமப்புறத்தில் இருக்கின்ற அதே தேசிய உணர்வு, அதே கொள்கை, இன்றைக்கும் தேசியம் வாழ்வதற்கான அடிப்படை உரிமை அந்த கிராமப்புறத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. இருக்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்லை, உண்பதற்கு 3 நேரமான உணவில்லை, உடை இல்லை, இருக்கிறதுக்கு நிலம் இல்லை, தான் வாழ்வதற்கான வாழ்வுரிமையும் இல்லை. ஆனால் தேசியம் மட்டும் அங்கே நிலைத்திருக்கின்றது. எத்தனை முறை எத்தனை போராட்டங்களை சந்தித்த மக்கள் ஒரு நொடியேனும் தேசியத்தை விட்டு தவறி இருக்கின்றதா என்பது கேள்விக்குரிய. ஆனாலும் ஒட்டுமொத்தமானவர்களும் அங்கே தேசியத்துடன் இருக்கின்றார்கள் என்று கூறவில்லை. ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அனைவரும் ஒரு சாப்பாட்டு பாசலுக்கும் அல்லது ஒரு சாராய போத்தலுக்கும் அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை நான் மறுதளிக்கின்றேன். ஏனெனில் அதே தேசிய உணர்வோடு அதே தேசியத்தினுடைய பங்காளிகளாக நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எதிர்காலத்தின் வாழ்வோம், அதற்காக மூச்சும் விடுவோம். இனிவரும் காலங்களில் ஒரு தியாகி உருவாகுவார்களா என்று எந்த அரசியல்வாதியாவது ஒருவர் கூற முடியுமா? யோசப் பரராசிங்கம் ஐயா, ரவிராஜ் எம்பி தியாகிகள் இல்லையா? எத்தனை போராட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இத்தனை போராட்டங்கள் மக்கள் போராடுகின்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு அரசியல் தலைமையாவது அல்லது எந்த ஒரு வேட்பாளராவது மக்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று மேடை வழியே பேசிய ஒருவர் மக்களுடைய போராட்டத்தின் நியாயங்களில் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முன்வந்தாரா? வேதனையுடன் கேட்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த கிராமப்புற மக்களாகிய நாங்கள் உரிமையோடும் உணர்வோடும் ஆதரித்திருக்கின்றோம். வேண்டுமாக இருந்தால் எங்களது பகுதியிலே நடைபெறுகின்ற இல்மனை மணல் அகழ்வு, இறால் வளர்ப்பு, இன்னும் பல திட்டங்கள் மக்களுக்கு எதிராக வருகின்ற சந்தர்ப்பத்தில் வாகரை பிரதேசத்தில் இருக்கிற கிராமப்புற மக்களிடத்தில் பல தியாகிகளை நீங்கள் காண வேண்டிய சந்தர்ப்பம் உருவாகும். அதற்கு அடித்தளமிட்டிருக்கின்றோம், ஆணித்தரமாக கூறுகின்றோம். அங்கிருக்கின்ற தேசியம் எல்லா இடமும் பரப்பப்பட வேண்டும் என்ற ஆதங்கம் கிராமப்புறத்தில் வந்தவன் என்ற அடிப்படையில் கூறிக்கொண்டு விரைவடைகின்றேன். நன்றி, வணக்கம்.